வணக்கம். ஜாஃபர் சாதிக் சமீபத்தில் தமிழகத்தையே ஒரு குலுக்குனவர், நம்ம உழுக்குனவரே சொல்லலாம். ஜாஃபர் சாதிக். இந்த ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்து விசாரணையில் இருக்கின்றார். அதாவது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் NCB. அவரை தொடர்ந்து இயக்குனர் அமீர் அவரையும் NCB போலீஸார் துருவி விசாரித்துள்ளனர். அதாவது டெல்லிக்கு வர வச்சு அமீரை விசாரணை பண்ணியிருக்காங்க NCB போலீஸார். அது மட்டும் இல்லாமல் அமீரின் வீட்லேயும் சோதனை போட்டிருக்காங்க NCB போலீஸார். சோதனை போட்டு அதில் ஒரு அமீர் சொல்கிறார், சோதனை போட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்து என்ன எடுத்துன்னு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. சோதனை போடும் போது இவர் வீட்டில் இருக்கிறாரு. NCB போலீஸார் என்ன எடுத்துன்னு போனாங்கன்னு இவருக்கு தெரியாதான். இது நம்பும்படியாக இருக்குதா சொல்லுங்கள்? யாருமே எங்கேயுமே விஜிலன்ஸ் போலீஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இல்லை இன்கம் டேக்ஸோ யார் ஒரு வீட்டில் ரெய்டு பண்ணாலும் எந்த ஒரு ஆவணத்தையும் எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸையும் எடுத்துன்னு போகிறாங்க அப்படின்னா ரெக்கார்டு பண்ணி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நாங்கள் எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு. அப்படி எடுத்துன்னு போயிருந்தால் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அப்போ எதுவுமே எடுத்துன்னு போகலையா? அப்போ எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிறார் அமீர். அது எதை வச்சு அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. என்ன எடுத்துன்னு போனாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிறார். நான் எப்போ விசாரணைக்கு கூப்பிட்டாலும் இந்த விசாரணைக்கு நான் ஆஜராகுவேன், அதில் நான் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் எனக்கும் இந்த குற்றத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இதை நான் எந்த நேரத்தில் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். NCB போலீஸார் நேர்மையாக விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வழக்கில் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் விசாரிக்கிறாங்களா இல்லை இது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறார். இறைவன் மிகப்பெரியவன், அதை மட்டுமே நான் சொல்லிக்கொண்டு வாழ்நாளை ஓட்டி கொண்டிருப்பவன் அப்படின்னு சொல்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படம் ஒன்று டைரக்ட் பண்ணார். அதில் தான் அவர் சனி பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் அமீருக்கு. அதில் தான் ஜாஃபர் சாதிக்குடைய பணமெல்லாம் அதில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு. அதை தான் இவர் கடைப்பிடிச்சிருக்கார் பொழுது. பாவம் அமீர் பாய். அந்த ஒரே வார்த்தையில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னை குறிவைத்து விசாரணை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல வராருன்னே தெரியல. இவர் NCBக்கு சப்பக்கட்டு கட்டுறாரா, NCBக்கு எதிராக சொல்கிறாரா, ஒன்றுமே புரியல. அமலாக்கத்துறை சோதனையில் உள்நோக்கம் இருக்கிறதா என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. எதுக்கு இதெல்லாம் சொல்லினுக்கிறாரப்பா? உறுதியாக சொல்ல முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, இவங்க எது, அதாவது என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே புரியல. அவரும் குழம்புறாரு, நம்மளையும் குழப்புறாரு. இறைவன் மிகப்பெரியவன் என்ற ஒற்றை சொல்லை வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அமலாக்கத்துறையினுடைய விசாரணை நேர்மையாக நடைபெற்று வருகிறது, அதையும் சொல்கிறாரு. எப்பா என்ன சொல்ல வர்றாருன்னே ஒன்றும் புரியல. இந்த விசாரணையில் அழுத்தம் இருக்கிறதா இல்லையா என்றும் எனக்கு சொல்ல முடியாது. இப்படி அமீர் தத்தகா புத்தகா 4 கால் தாளா நடந்தா 8 காலுன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அதுக்கப்புறம் விட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ அமீரை விசாரணை முடித்து வேறு என்னென்னமோ பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்து தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னையை சேர்ந்த முஜிபுர், முகேஷ், சதானந்தம்
விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார், ஜாஃபர் சாதிக், மொத்தம் 5 பேரை கைது பண்ணி குற்றப்பத்திரிகை போட்டாங்க, தாக்கல் பண்ணியாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. அதான் இப்போ நான் எதிர்பார்த்தேன், கரெக்டாக பண்ணியிருக்காங்க என்சிபி. எப்போவுமே வழக்கு போடுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க, சார்ஜ் ஷீட் போட மாட்டாங்க, வருஷ கணக்கில் இழுத்துன்னு போயிடுவாங்க சாதாரணமாகவே போலீஸ். இவங்க 90 நாளைக்கு அப்புறம் பெயிலில் வந்துடுவாங்க குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவன். இவங்க சார்ஜ் ஷீட்டை போட்டாச்சு, பெயில் கிடையாது. இப்போ சார்ஜ் ஷீட் போட்டவொன்னா கோர்ட் என்ன சொல்லுவாங்க, வழக்கை நடத்தி நீ விடுதலை ஆகி போய்க்க, உனக்கு பெயில் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. இனிமேல் ஜாஃபர் சாதிக்கு பெயில் என்பதே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ளே இருக்கும் போதே சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா பெயில் கிடைக்கிறது கஷ்டம் எந்த வழக்குக்குமே. இதை புத்திசாலித்தனமாக என்சிபி பண்ணியிருக்கிறாங்க, மேம்போக்காக பண்ணாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாதிக்குடைய குரல் பதிவு அதையும் சயின்டிஃபிக்கலாக செக் பண்ணிட்டுருக்குறாங்க. மாதிரி சோதனை, குரல் மாதிரி சோதனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் யார்கிட்டலாம் பேசியிருக்காரு, எப்படியெல்லாம் என்ன பேசியிருக்காருன்ற அந்த ஆட்கள் எல்லாரையும் லைன் எடுத்து அவங்களையும் தூக்கி விசாரிக்க போகிறாங்க. அதன் பிறகு ஒரு பேசினதில் சட்டத்துக்கு புறமாக பண பரிவர்த்தனை நடந்திருக்கா, அந்த நோக்கத்திலையும் அந்த கோணத்திலையும் என்சிபி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இப்போ திடீர்னு என்சிபி போலீஸார் தலைமை துணை இயக்குனர், அதாவது ஞானேஷ் வர்கீஸ், அவர் சரியாக விசாரிக்கலை, அவர் சரியான முறையில் தகவல் சொல்லலை யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கிறதுல ஒரு தகவல், அது நமக்கு உறுதிப்படுத்த முடியாது. அதனால் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ வேறு ஒரு அமலாக்க பிரிவினுடைய அடிஷ்னல் இன்சார்ஜாக ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவர் தான் அந்த கேஸை விசாரிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று பரவின்னு இருக்குது. இது டிபார்ட்மெண்ட் ரீதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரொட்டீனாக 2 வருஷம் 3 வருஷம் ஒரு முறை ட்ரான்ஸ்ஃபர் வரும், அந்த ட்ரான்ஸ்ஃபரில் போனது தான் இது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் மற்ற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அலிகேஷனை தூக்கி போட்டாங்க அப்படின்னு. அலிகேஷனை தூக்கி போகிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்சிபி அவ்வளோ கேனத்தனமாலாம் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா சரியான முறையில் பண்ணுவாங்க, அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. நம்ம என்ன நொண்டிஷாக்கு சொன்னாலும் தப்பிக்கவே முடியாது. அதுவும் என்டிபிஎஸ் ஆக்ட்லேருந்து நர்காட்டிக்கல் ஆக்டில் பெயிலும் கிடைக்காது, விடுதலை ஆகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, இன்னும் அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்லாம் போடுவாங்க. அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டில் அமீர் வரலாம், சொல்ல முடியாது, அமீரையும் சேர்க்கலாம், இன்னும் யாரையோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது சாதிக்கிட்ட பேசினவங்க எல்லாத்தையும் அவங்க ரூட் எடுத்துருங்க, அவங்களையும் அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டில் சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இவர்கள் யாருமே என்சிபி போலீஸ்கிட்டேருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அதாவது ஜெயிலுக்கு போயிட்டார் சாதிக்கு, இன்னும் அடுத்தடுத்து யாரெல்லாம் உள்ளே போவான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமீரை விசாரணை பண்ணி விட்டுருக்காங்க, ஆனால் போலீஸ் கண்காணிச்சுன்னு இருக்கோம், அமீருக்கு தெரியாது. ஆனால் என்சிபி போலீஸ் அமீருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஷேடோ பண்ணிட்டு இருப்பாங்க, அது அவருக்கு தெரியாது. திடீர்னு தூக்கி ரிமாண்ட் பண்ணலாம், சார்ஜ் ஷீட்டில் சேர்க்கலாம், இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் அடுத்த அடிஷ்னல் சார்ஜ் ஷீட்டில் யாரெல்லாம் சேர்க்க போகிறாங்க, என்சிபி போட்டு கேஸ் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் விவரமாக நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.